இந்த கை மணி மட்டும் தான் அடிக்குமா இல்ல மனுஷாலையா அடிக்குமான்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். முதல்ல யார் அடிக்கிறது? இது அடிக்கிறதோட நிறுத்திக்கோ. சும்மாற நம்மளுக்கெல்லாம் இருக்குடா போயிட்டு வேடிக்கை பார்க்கறோட நின்னுக்கணும். உங்க பெரிய பாரு மகன் என்ன பின்னிட்டு இருக்காரு பாருங்க. எங்க வம்சத்துல இது மாதிரி யாரும் அடிதடிக்கு போனது இல்லையே. அதான் ரெக்கார்டா, அந்த ரெக்கார்ட தான் பிரேக் பண்ணிட்டு இருக்காம அவரு சுவாமி. கைக்கு மணி அடிக்கவும் தெரியும், தேவைப்பட்ட ஒன்ன மாதிரி மனுஷன் அடிக்கவும் தெரியும். இல்ல லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணவே இல்லம்மா, பண்ணிந்தேன்னு வச்சுக்க ஸ்ட்ரெயிட்டா நோக்கு பாடதான். ப்ராப்ளம் என்னன்னா உன் பாடைக்கு முன்னாடி நானே தான் சங்கூதிட்டும் போனோம், பின்னாடி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி நானே தான் நோக்கு எழுந்தனி இறக்கிறோம். என் கேரக்டர் நோக்கு புரியலையோ, நானும் அதே ஸ்ட்ரெயிட்டா. நம்மவா தப்பு பண்ணினா பாரதி வந்து பாட்டு கட்டி தலையில் குத்தினா, அட அடுத்தவா தப்பு பண்ணினா இன்னைக்கு ஒருத்த இங்கிருந்து பொழந்து கட்டுறா. சங்கரா 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 உன்ன போல ரத்தன் நம்பட வாளில் எங்கடா எங்கடா எங்கடா. நம்மவா தப்பு பண்ணினா பாரதி வந்து பாட்டு கட்டி தலையில் குத்தினா, அடுத்தவா தப்பு பண்ணினா இன்னைக்கு ஒருத்த இங்கிருந்து பழந்து கட்டுறா. காதும் இருந்தாலும் எதையும் கண்டு காமனிக்கும் கல்லுன்னு லட்சணமாக பொண்ணுக வந்தா பிரதட்சணமாக சுத்தி வருவா. நெடுநாள் நடக்கும் கொடு
தாயத்தான் தினம் கண்டு சாளி சுடுத்து பொறுக்கவில்லை. ஆண்டவனும் அதான் நினைச்சா உன்னை அதுக்குன்னு தான் அனுப்பி வச்சா. சாமிக்கு சீவாழி பூஜை ஆசாமிக்கு செஞ்சுட்டே ராஜா. நீ செஞ்ச அஷ்டோத்திரம் ஜோரு உன்னை ஓஹோன்னு கொண்டாடும் ஊரு. போக்கிரி பசங்களை ஏன்னு கேட்டுட மனுஷா இல்லடா. நம்ம மனுஷாளுக்குள் ஒன்ன போல புருஷா இல்லடா. அட அக்ரகாரம் கண்டெடுத்த ஜாக்கி சன்னு நீதாடா. நம்மவா தப்பு பண்ணினா பாரதி வந்து பாட்டு கட்டி தலையில் குட்டினா. அட அடுத்தவா தப்பு பண்ணினா இன்னைக்கு ஒருத்த இங்கிருந்து பொழந்து கட்டுறான். சாட்சாத் அந்த அனுமான் உடம்பு முழுக்க இப்ப பூந்துண்டு. மாங்கு மாங்குன்னு குதிச்சாருடா. சீதா பிராட்டிகளை தான் காத்தாருடா. அடடா அந்த எம்ஜிஆர் அப்ப நடிச்ச படத்தில் பண்ண ஸ்டண்டாட்டம். போடு போடுன்னு போட்டேடா. உன்னை எங்கள் தங்கம்னு சொல்வோம்டா. மகராஜாவா இருடா நோக்கு சமமாத்தா யாருடா அந்த பகவானின் அருளால் நோக்கு இணையான பேருடா. கண்ணொரு பக்கம் காலொரு பக்கம் போற பசங்களுக்கு இங்கே கையொரு பக்கம் காலொரு பக்கம் வாங்குற ஆளுக்கு அட தகுதத்தோம் தகுதத்தோம் போராக சேர்ந்துறானா. நம்பவா தப்பு பண்ணினா பாரதி வந்து பாட்டு கட்டி தலையில் குட்டினா. அட அடுத்தவா தப்பு பண்ணினா இன்னைக்கு ஒருத்தன் இங்கிருந்து பொழந்து கட்டுறா. நம்மவா தப்பு பண்ணினா பாரதி வந்து பாட்டு கட்டி தலையில் குட்டினா. அட அடுத்தவா தப்பு பண்ணினா இன்னைக்கு ஒருத்த இங்கிருந்து பொழந்து கட்டுறான். எங்க சங்கரா 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 உன்னை போல ஒருத்தன் நம்பட வாழில் எங்கேடா எங்கேடா எங்கேடா. இங்க சங்கரா 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 உன்னை போல ஒருத்த நம்படவாளி எங்கேடா எங்கேடா எங்கேடா. நம்மவா தப்பு பண்ணினா பாரதி வந்து பாடு கட்டி தலையில் குட்டினா. அட அடுத்தவா தப்பு பண்ணினா இன்னைக்கு ஒருத்த இங்கிருந்து பொழந்து கட்டுறா. என்ன யானைக்காரரே சாமி டெய்லி கரெக்டா சாப்பாடு நேரம்னு ஆனா சரி ஒண்ணு மாமாவை பார்க்கணும்னு வரேன் இல்லனா அத்திமேல பார்க்கணும்னு வரேன். என்ன பண்ண சொல்றீங்க? எலிஃபெண்டோட டிரைவரா இருக்கிறதுனால ஏகப்பட்ட எக்கனாமிக்கல் ப்ராப்ளம். பாருங்க காலையில் ஒரு பிரியாணி வாங்கி வச்சிருந்தேன், யானை தின்னு போடுது. என்ன யானை பிரியாணி சாப்பிட்டுச்சா? உனக்கு தானே எலிஃபென்ட் வெஜிடேரியன் ஆச்சே. இது கூட வெஜிடபிள் பிரியாணி தானுங்க. ஐயர் கடையில் வாங்கினேன், குருமா ஊற்றி கட்டி கொடுத்தேன், பார்சலோட வச்சிருந்தா அப்படியே பேப்பரோட அமைக்கிடுச்சுங்க. ஊத்துக்குமா, ஏற்கனவே சோறு அரிசி மாதிரி விரைச்சிருச்சு. அம்மா அம்மா நிறுத்துக்குமா, நீங்க வசதியானவங்க நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஊத்தணுமா? மூஞ்சில் தெரிக்குது. செருப்பு வச்சிருக்கா பொடி அடு மூஞ்சு. நீங்க டெய்லி மிளகா காரமெல்லாம் அரைக்கிறீங்க, ஆனா எனக்கு மட்டும் மோர்ஜா தானே? யானைக்காரே ஸ்டாப். முதல்ல கடையாண்ட போய் இந்த செருப்பு என்ன தெச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் மோரிஞ்சாத என்ன கறிகாயோட ஃபுல் சாப்பாடை போட்டுடுறேன். ஏனுங்க நம்ம வீட்டுல செருப்பு வந்து போனா நாம எதுக்கு கடைக்கு போகணும்? சாமே அசிங்கமா இல்லைங்களா உங்களுக்கு? அதான பார்த்தேன், வீணா செலவு தானே, கொண்டா. என்னது அண்ணன செருப்பு? ஐயோ ஹலோ சரணமையப்பா. அவரை கூப்பிடலைங்க, நான் உங்களை கூப்பிடு. சாமே எலிஃபென்ட் வேலை பார்க்கல டிஸ்டர்ப் பண்ணாரேன். இன்னுமா காஃபி பொடி அரைச்சின்? இது தேயிற வரைக்கும் இந்த வாரே அந்து போகாது. அப்படி அந்தா நம்மள கேள். அப்புறம் கேக்குறேன் அதெல்லாம். முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த வேலையில உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க. அண்ணா செருப்பு தைக்கிறதுக்கு எப்படி கத்துண்டே? கேக்குறல்ல சொல்லுடா. அது வந்துமா என்னை எடுத்து வளர்த்தினார்ல ஹைதராபாத் அப்பா, அவர் வந்துமா அவங்க வேலையை அவங்க தான் பாக்கணும்னு சொல்லியிருக்காருமா. நான் நல்லா கார் ஓட்டுவனே. சாரிங்க சாமி. காரை வித்துட்டு லாரி வாங்கினாரு. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு எலக்ட்ரிக் வேலை நான் தானே, பெயிண்ட் வீட்டுக்கு நான் தானே. சாமே என்னப்பா? இல்லைங்க சாமி, நம்மளை எடுத்து வளர்த்தாருங்களா ஹைதராபாத் டாடி, அவரு காந்திவாதிங்களா? ஆமாமா. அப்ப பண்ணி தானுங்க ஆகணும். ஏன்னா
காந்தி என்ன சொல்லியிருக்காரு? அவங்க வீட்டு கக்கூசு அவங்களே எடுத்து போனாலும் சொல்லியிருக்காரு. ஹைதராபாத்ல எப்படிங்க கக்கூசு? அது நம்ம கழுவுன என்ன தப்புங்கிற? ஒரு தப்பும் கிடையாதுங்க. இப்படி சோத்த கையில வச்சுட்டு அதை பத்தி பேசினா தப்பு. கப்பு. யானை போயா. ஐயோ பங்கஜம் சொல்றா கும்பகோணத்து வரேன் அமெரிக்கால கம்ப்யூட்டர் இன்ஜினியரா. ஊர் பேர் கூட சொன்னா சிக்கமங்களூர்னு. அம்மா சிக்கமங்களூர் நம்ம ஊர்ல இருக்கு, அது சிக்காகோ. நீ தெர்றி நல்ல வரன், ஆனா அவ கொஞ்சம் எதிர்பார்ப்பான்னு தோன்றுது. அம்மா எவ்வளவு செலவானா என்னம்மா? என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேமா. இப்போ சேட்டை அடிச்சு துரத்திட்டோம், நம்ம இடத்த பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கோம். தங்கச்சியோட பிளாட்டை வித்து அவளை அமெரிக்காக்கு அனுப்பிச்சிருவோம். அண்ணா உன்னோட பிளாட்டை வித்து உன்னை ஆப்பிரிக்காக்கு அனுப்பிச்சிருவோம். அமெரிக்கா மருமகளே, ஆதிக்காரர் போட்டோ பாத்தியா? எப்படி இருக்கார்? அப்பா இருக்கார், அப்புறமா சொல்றேன். சொல்லுடி. ஓகே ஓகே. சிவராம இருக்கிற வரைக்கும் மாட்டை விற்கிறது ஒரு பிரச்சனையே இல்ல. இப்ப மாட்டை வித்து போட்டு காசுக்கு பாலக்காட்டுல அலைய வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு ஜவுளி எடுத்த செலவை விட கும்பகோணத்துக்காரர்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்த செலவை செம எகிரிருச்சு. யோ சிவராமன் இருக்கிறாயா? கல்யாணத்துக்கு என்னால வர முடியாது, குஜராத் பூகம்பத்துல மாட்டிக்கிட்டேன். வண்டி வேற ஒர்க் ஷாப்ல இருக்குன்னு சொல்லி கடுதாசி வேற போட்டிருந்தான். இப்ப என்னடான்னா 1க்கு 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு ஓட்டலா சுத்திட்டு இருக்கிறான். என்னாச்சு? கொஞ்சம் கண்ணத்தன எரியுது. என்னடா இது சிவராம பஞ்சரச்சம் கட்டிக்கிட்டு பாரினரே வைக்க போற அளவுக்கு பப்ளிக்கா கிஸ் அடிச்சுக்கிட்டு நிக்கிறான். அத்திமேர் வாங்கோ, ட்ரீட்மெண்ட் வீட்ல போய் வச்சுக்கலாம். சரிங்க போங்க போ. ஏண்டா அத்தின் பேர்னா என்னடா? அத்தையும் பேருனா அக்கா புருஷனா ஐயருங்க சொல்லுவாங்க. அட பாவி, அப்பா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கிஸ் அடிச்சானே அது அவன் கட்டின பொண்டாட்டி, பக்கத்துல நின்னா பாரு அது அவன் கொழுந்தியா. கொழுந்தியா வச்சுக்கிட்டே இப்படி கிஸ் அடிக்கிறான் பாவி. வாழ்றாயா சிவராம, அப்புறம் எப்படியா அங்க வருவான்? பாரு டீச்சர் அம்மா அப்புறானியா இங்க சுத்திட்டு இருக்கு. டீச்சர் அம்மா சிவராமனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. ஆமாம்மா, கட்டின பொண்டாட்டியோட அவன் ரோட்ல சுத்திட்டு இருக்கறத என் கண்ணால பார்த்தேன். கூட கொழுந்தியா வேற. குடிச்சு உடம்பு நினைக்கிறீங்க? நீயும் கூட்டாளி சேர்ந்து பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களடா. அப்புறம் என்னடா அட்வைஸ்? ஆமா சிவராமன் தான் என்ன அனுப்பிச்சா, என்ன சொல்லுன்னு கேளுங்க. நிச்சயம் பண்ணி மனவரையில உட்கார்ந்த பொண்ணு இனிமே யார கல்யாணம் பண்ணிப்பா? காஃபி குடிங்கப்பா. அப்பா அமெரிக்கா மாப்பிள்ளையாமே. சிவராமா? என்னது சிவராமனா? இல்லையே, நான் சங்கர் தான் கூப்பிட்டேன். இல்லையே, சிவராமனை தானே கூப்பிட்டேன். அப்படியா? உங்க காதுல ஏதோ கோளாறு, நல்ல டாக்டரா பாருங்க. எங்க மிலிட்டரிக்கார மாமன் என் பொண்ணு கல்யாணம் நடக்காத வேதனையில ராத்திரி மகள தண்ணியை போட்டு இன்னைக்கு விடிகால 5 மணிக்கு செத்துட்டா இருப்பா. சுவாமி தோப்பனாரை கூப்பிடுங்க, கன்னியாதானமே கொடுக்கணும். செத்த இருங்கோ. சங்கரா வா, நீ பழக்கடையில் போய் சாப்பிடு. சரிங்க சார். வா. என் மகன் கன்னிகாதானம் பண்ணி வைப்பான். சுவாமி தோப்பனார் தானே கன்னியாதானம் பண்ணி கொடுக்கணும். சங்கர அவளுக்கு அண்ணன் மட்டும் இல்ல, அம்மா அப்பா குரு தெய்வம் எல்லாம் அவன்தான். ஓப்பா.
நிர்மலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி வானோர் கரிய மருந்தே போற்றி ஏனோர் கெளிய இறைவா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. பண்ணே ஆசீர்வாதம் பண்ணே. வெள்ள பண்றது இல்லையாடா? இப்படியா போறது தலையில? குழந்தை பயந்துருச்சு, எப்படி காசு தருவாங்க? முட்டா பேர குழந்தைகளை எல்லாம் செல்லமா டீல் பண்ணோம்டா. வா 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 வா. யாரா அது? யோ யானைக்காரரே, உன்னை எங்க எல்லாமே தேடுறது. எங்கேயா போய் தொலைஞ்ச? சொல்லுங்க சார். இந்த ரோட் ரோலர் ஜாம் ஆகி கீழே நிக்குது. யானையை கூட்டு போய் மேட்டுக்கு இழுக்கணும். மேல இழுக்கணுமா? ஆமா. எவ்வளவு ஆகும்? 4000 ஆகும் சார். யானை ஏன் உன்னை அடிக்குது? அல்ல இல்ல, அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றேன் போல இருக்கு. எனக்கு கம்மியா 5 கேட்கலாமா? 5 ரூபா கேட்கலாமாடா? ஓகே சார், 5000 கேட்கறேன் சார். சரி வா, இழுத்து விட்டுட்டு வாங்க. ஓகே சார். எப்படி எழுதுற பாருங்க. இல்ல 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 சார், 5000 இழுத்து விட்டு வாங்கிக்கயா. நீங்க பெரிய இளவையா இருப்பீங்க போல இருக்க. எழுதுறா வா. என்ன நின்றுச்சு? இரு சார், வருவா சார். வாடா வாடா வாடா. டேய், அம்மாவோட நினைச்சு பாடுறா, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குடா. வாடா ராஜா, வா வா. அம்மாவோட வர பாத்தீங்களா? இல்ல என்னடா சாணி போட்ட? ரொம்ப மேடா. இல்ல இல்ல சார், 500 ரூபாய் சேர்த்து கொடுங்க சார். ஐயோ பூகம்பம் பூகம்பம் வீடெல்லாம் இடியுது யாராவது காப்பாத்துங்க பூகம்பம் அம்மா 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 பூகம்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. அட மேனேஜரம்மா, நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்கம்மா, இந்த ரோலர் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நம்மளை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. நம்ம கஜி இல்லைங்க, கஜி. யாரையா கஜி? கஜேதரம்மா, நீங்க தானே லோன் போட்டு வாங்கி தந்தீங்க. அவனை கைத்து கட்டி இழுக்க சொன்னா கயிறு கட்டாயிங்க. நேரா அட்ரஸ் தேடி உங்க வீட்டையே அடிக்குது பாருங்க. என்ன தோசைங்களா? வீடையும் இடிச்சிட்டேன், எனக்கு படுக்கவும் இடம் இல்ல. இப்போ நான் என்னையா பண்ணுவேன்? ஒண்ணு பண்ணுங்க, என்ன கல்யாணம் பண்ணீங்க, வீட்டுல வந்து செட்டில் ஆயிருங்க. யோ, நான் டேமேஜ் பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ மேரேஜ் பத்தி பேசுற? மேரேஜும் ஒரு விதத்துல டேமேஜ் ஆமா. நிறைய ஸ்டேஷன் இருக்குமா, போறதே போறோம். ஒரு நல்ல வீடியோ கேமரா கூட்டு போய் கவரேஜ் பண்ணி கேபிள் டிவியில் போடுவோம். ஐயோ யோ வீராசாமி, நிச்சயம் பண்ணி மணவரைக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சு. துக்கம் தாளாம அவங்க அப்பனும் மண்டையை போட்டான். வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டில் வச்சு என்ன பண்ண போற? இவனுக்கு என்ன குறைச்சல? முறை பையன் தானே, இவனுக்கு அவளை கட்டி வச்சா உங்க பிரச்சனை தீர்ந்து போகும்ல. என்ன சொல்ற? என்ன முழிக்கிற? இவனுக்கு கட்டி வச்சு நான் குடும்பம் நடத்த போற மாதிரி யோசிக்கிற? அவனை தூக்கிட்டு போடா. அந்த பொண்ணுக்கு சிவராமனுக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு மனவர வரைக்கும் போன பொண்ணு தானே அது. அவளுக்கு வேற கல்யாணம் பேசிட்டு இருக்க? அடடே, அறிவு இருக்கா உனக்கு? படுக்கைக்கு போனவளவே தாலி அறுத்துட்டு மறு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானுங்க இங்கிலீஷ்கார நாட்டா. இவ மணவர வரைக்கும் தானடா போயிருக்கா. நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன என்ன நல்லா இல்ல? டேய், நம்ம ஊரை பத்தி உனக்கு தெரியுமில்ல? ஆம்பளை கூட இருக்கும் போதே கடைக்கு அனுப்பிச்சு விட்டு காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவானுங்க. ஒட்ட பிள்ளை 2 பேர் வீட்டுல தனியா இருக்கும்போது எவனா தண்ணியை போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டானா நம்ம வீட்டு வாச பிள்ளைல வந்து கண்ணை கசிட்டு நிப்பாளுங்க. யார் பதில் சொல்றது? அன்னைக்கே சொன்ன இவனுக்கு கட்டி வைக்கணும். யாராவது கேட்டீங்களாடா? அந்த அனாதை பயில்தான் கட்டி வச்சுனே. ஏய், அவன் அனாதைன்னு சொன்னேன். அனாதை இல்லாம பின்ன ஹைதராபாத் நிஜாம் பையனா? ஏய், அரசனுக்கு கூட முடி ஏறும் இறங்குண்டா. அவன் ஆண்டவன் சன்னிதானத்துல பிறந்தவன். அகிலாண்டபுரம் கோயில் குறுக்களோட போய் அவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்தவனா என் பையன்? ஆமாப்பா. அப்பா, அவன் அடுத்த வாரம் கோயில் குறுக்கலாக போறான்ப்பா. வேதம் படிக்க வேண்டிய வயசுல வேளா வேலைக்கு சோறு தண்ணி இல்லாம இந்த குடிசையில கஷ்டப்பட்டிருக்கான். அர்ச்சனை போட்டு ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய கையில பழைய செருப்ப கொடுத்து ஆடி எடுக்க வச்ச பாடு. நம்ம பையனை இனிமே பார்க்க முடியாதா? நம்ம எல்லாரும் போவோம். அவனை 8 இருந்தே பார்த்துட்டு வந்துடுவோம்.
சங்கரன் யாருன்னு கேட்டு இருந்தால அதை இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். யாரு அவன் செருப்பு தைக்கிற வாசல வளர்ந்தவங்கானு. என்னவோ சொல்றேன். ஏன் யாகத்தை நிறுத்த சொல்றேன்? யாகம் என்ன ஒரு யாகம்? அது அப்புறம் பாத்துக்கலாம். இவ்வளவு நெய் எடுத்து ஊத்துனா தானா எரிஞ்சிட்டு போறது. இங்க ஒருத்தன் பொய் மேல பொய்ய பேசி பூணூல போட்டு நின்று இருக்கானே, அவனாண்ட இத பத்தி கொஞ்சம் பேசணும். யார சொல்றேன்? தோ ஒருத்தன் நின்று இருக்கானே ஓ சரமா, அவன் தான். எதுக்காக நிறுத்தினேன்? உங்களுக்கு என்ன தெரியணும்? சொல்றேன்னா ஏண்டாப்பா சங்கரா, உன்னை ஒருத்தர் ரொம்ப நாளா வளர்த்தாருன்னு சொன்னீங்க, ஒரு ஐயரு. ஏதோ ஊர் கூட சொன்னீங்க, எந்த ஊரு? அது ஹைதராபாத். ஹைதராபாத். என்கிட்ட கல்கத்தான்னு சொன்னானே. என்கிட்ட மும்பைன்னு சொன்னானே. என்கிட்ட திருவனந்தபுரம்னு சொன்னானே. என்கிட்ட அலகாபாத்னு சொன்னானே. ஏண்டா அம்பி, இந்தியா மேப்ல உள்ள அத்தனை ஊரே சொல்லிட்டு இருக்கிய, இத்தனை ஊருக்கு ஒருத்தன் போகணும்னா அவன் நேஷனல் பர்மிட் லாரியா தான் இருக்கணும். ஏண்டா அம்பி, நீ லாரியா டிரைவரா? நீ சொல்ல மாட்டடா, ஆனா நான் உன்னை சொல்ல வைப்பேன். சிவராமா, நியாயமா இந்த ஊருக்கு வந்தே இருக்கக்கூடாது. போடா முட்டாள், அப்படி பார்த்து இந்த உலகத்துக்கே வந்துடக்கூடாது. நீ வா. ஐயோ, அங்க வேணாப்பா, அங்க வேணாம். சொன்னா கேளுப்பா, அங்க வேணாம். சொன்னா கேளுப்பா, அங்க வேணாப்பா. நீ வா சுசன். யார் என்ன பத்தி என்ன நடந்தாங்க எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் எல்லாருக்கும் முன்னாடி சொல்ல. சங்கரா, ஏன்பா அசிங்கமா? சுமாரியா, எங்க இனத்தை சேர்ந்தவன் அடிச்சா என்னால எப்படியா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அடுத்த வாரத்தை தப்பிட்டு போறானே, இனிமே இவன் தான் அந்த கோயிலுக்கு அர்ச்சகரா? அப்பா கொஞ்சம் கேள்வி இறங்கி வாங்க. ஐயோ, இத பாருங்க, எனக்கு மனு நீதி தான் தெரியும். அது மனுஷ நீதிங்கிற பேர்ல நிதி பெறதை நான் ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். எங்க அப்பா, எங்க அம்மா, இவங்க தான் என்ன வளர்த்தவங்க. நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு. ஓய், வேதங்கிறது வந்து மாசம் மாசம் போடுறால பாக்கெட் நாவல், அதுன்னு நினைச்சுட்டாளா? கடவுளோட எழுத்துக்கான 4 வகையான வேதங்களும் 4 வகையான மனித பிரிவுகளும் வந்து கடவுளுடைய விருப்பம். ஆமாயா, நீ சொன்ன மாதிரி அழுக்கான அசிங்கமான அந்த இடத்துல தான் வளர்ந்த. அதுக்கு என்ன இப்போ? அறிவில்லாத கூட்டத்துக்கு நடுவில் தான் வளர்ந்த. எப்படி அறிவு வரும்? 2000 வருஷமா எங்களை எங்கேயா படிக்க விட்டீங்க. இப்ப 2 தலைமுறையா தானே லேசா பள்ளிக்கூடத்தை காட்டுறீங்க. உலகத்தில் இருக்கிற மத்த எல்லா சந்தோஷத்தையும் நீங்க எல்லாரும் எடுத்துட்டீங்க. சகதியையோ சங்கடத்தையும் தான் எங்களுக்கு கொடுத்தீங்க. சுகாதாரமா இருந்தா எப்படியா இருக்க முடியும்? உங்களோட இருந்தா அந்தன, இவங்களோட இருந்தா தலித்து,
அதுக்காக நான் பெருமைப்பட்டதும் இல்ல, இதுக்காக நான் சங்கடப்பட்டதும் இல்ல. எப்பவுமே நான் ஒரு மனுஷன். மாட்டுத்தோல்ல தைச்ச செருப்பை போடுறதே பாவம் நினைக்கிற பிராமண குடும்பத்துல பிறந்தவனா, ஆனா மாட்டிறைச்சியை வித்து செருப்பு தைச்சவன இன்றைக்கு மகானாக்கின் இருக்கேள். இந்த பாவத்தை என்னால பொறுத்து இருக்க முடியாது. சும்மா நிறுத்தியா? நானும் பாக்குற செருப்பு செருப்புன்னு கேவலமா பேசிட்டு இருக்க. ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போனார்ல, அப்ப நாங்க இல்லையா, நாங்க தைச்ச செருப்பு நாக்காளில உட்கார்ந்து 14 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்குது. இதை நாங்க சொல்ல, ராமாயணம் சொல்லுது. அவனை பகவானுக்கு பாதபட்சம் உள்ள அனுமதிக்க போறடா. அதுக்கு நான் தற்கொலை பண்ணி செத்துக்குவேன். எனக்கு எள்ளும் தண்ணி இறைச்சிட்டு நீங்க என்ன கர்மாந்திரத்தை பண்ணிக்கோங்க. சித்தப்பா, மனுஷன் ஆட்சி செய்யும் போதுதான் அயோத்தியில மசூதி அடிக்கிறான், ஆப்கானிஸ்தான்ல கோயிலையே அடிக்கிறான். ஆனா 14 வருஷமா எங்க செருப்பு ஆட்சி நடத்துச்ச, அப்போ ஒரு ஈ காக்காயும் கூட சாகலையே. அழுக்குக்கு மத்தியில தேரியில வளர்ந்தவன் ஒருத்தன் தைரியமா சொல்லிட்டு நின்று இருக்கான். அவன் உடம்புல என்ன பூணல் இருக்கணுமா? இதெல்லாம் நான் கேட்டறாயா? இது பாருங்க, நான் போய் சொல்லிங்க. காணாம போன ஒவ்வொரு மகனுக்கும் தன்னுடைய உண்மையான தாய் தகப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசை வரும். வருமா வராதாயா? சொல்லி தொலை, வருமா வராதா? அப்பா, நீங்க தான் பெற்றவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் கூட இவங்க சூட்டுற கிரீடத்துக்காக மால மரியாதைக்காகவோ இல்லை. நான் வந்தப்போ வீடே ஏலம் போற மாதிரி ஒரு சூழ்நிலை. கல்யாணமாகாத 2 தங்கச்சிகளோட குடும்பமே நடுத்தரவுக்கு வந்துருமோன்னு பயந்தப்பா. அப்போ ஒரு மகனா இருந்து குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இந்த ஐதீக விலங்கு எனக்கு பூட்டி விட்டுச்சு. பிராமணனா பிறந்தது ஏன் தப்பாயா? ஏன் தப்பா? எந்த குழந்தையுமே பிராமணாவோ செட்டியாராவோ முதலியாராவோ தேவராவோ கவுண்டராவோ பிறக்கணும்னு ஆசைப்படுறது இல்ல. காருமா அப்பன ஆத்தால ஆசைப்படுறாங்க. அதுல ஒரு குழந்தை பிறந்து தொலைச்சிருது, அவ்வளவுதான் வெங்காயம். அந்த குழந்தை ஒரு முஸ்லீம் வீட்டுல பிறந்திருந்தா மசூதிக்குள்ள உட்கார்ந்து ஓதிட்டு இருந்திருக்க. கிறிஸ்தவ வீட்டுல பிறந்திருந்தா மாரா கோயில் மணி அடிச்சுட்டு இருந்திருக்க. பிராமண வீட்டுல பிறந்துட்ட, அது ஏன் தப்பா? உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் மீற நினைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பூகம்பம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கடவுள் கோவத்தை காட்டிட்டு இருக்காங்க. அழிஞ்சு போயிடாதீங்க. மனுஷன் தயா கடவுள் மதம் ஜாதின்னு கண்டதுக்கெல்லாம் பயந்து கிடுகிடு நடிக்கிட்டு இருக்க. ஆனா இதையெல்லாம் தாங்கிட்டு இருக்குது பூமி. அது ஒரு 2 செகண்ட் தான் நடக்குச்சு. 2 லட்சம் பேர் காணாம போயிட்டா. காவு வாங்கின பூகம்பமும் ஜாதி பார்க்கல, காப்பாத்த வந்தவன ஜாதி பார்க்கல. இடையில நாமதாயா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படியோ கொஞ்ச நாளாவது என்னோட ரத்த பந்தங்களோட சேர்ந்து வாழ்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிட்டு. எனக்கு இது போதும். அந்த சந்தோஷத்தை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன்ப்பா. பெரிய தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். சின்ன தங்கச்சிக்கும் நம்ம பார்த்துருக்கிற வரணையை முடிச்சிருங்கப்பா. முடிஞ்சா கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புங்க. வந்து வாசல் நின்று பார்த்துட்டு போயிடுறேன். நான் ஒரு அனாதைங்கிற எனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு நான் சர்வீஸ்ல இருந்து அங்கேயே இருந்து பார்த்திருக்கேன். இனிமே நான் அவங்களுக்காக வாழ்றதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா தர்மத்திலையும் பெரிய தர்மம்னு என் மனசுக்கு படுது. நீங்க பெரிய தர்மவான், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செய்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நில்லுப்பா. சிறு வயசுல ஒன்னு நாங்க தெரியாம தொலைச்சிட்டோம். இப்ப தெரிஞ்சுட்டே தொலைக்க சொல்றியா? சங்கரா, இந்த வயசான காலத்துல நீ இல்லாம நாங்க எப்படி வாழறது? எங்களையும் உன்னோட அழைச்சிட்டு போப்பா. உன்னை இத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்குனவா எங்களுக்கு என்னப்பா? இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவ எங்களுக்கு கஞ்சி ஊத்த மாட்டாளா? சாமி, சந்தனத்துல வாழ்ற பெரிய பண்டிதர் நீங்க. அது பண்ணீங்க மீற சாக்கடமேடு. உங்களுக்கு எல்லாம் சரிப்பட்டு வருமா சாமி? யாருமே கண்ணில் பார்த்துறாத அந்த ராமர் இருக்கிற இடமெல்லாம் அயோத்தியா இருக்கும்போது என் மக சங்கர அவன் எங்க இருக்கானோ அதான் எனக்கு ஆக்ரஹம். தயவு செஞ்சு எங்களை கூட்டின்னு போங்க.
வாங்க சாமி. 50 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பாரதியோட பாதம் எங்க சேரியில படட்டும். வாங்க. அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னபடி கடைசி வரைக்கும் நான் மௌனமா தான் இருந்தேன். மத்தவங்க தான் உங்களை மௌனமா இருக்க விடல, பேசிட்டீங்க. இப்ப கூட நான் பேசலன்னா அப்புறம் எப்பதான் பேசுறது? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மறு ஜென்மத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில நான் வாழ்ந்துக்கிறேன். நீங்க அவளோட போங்க. ஏம்பா 1 10 ஒன்னா சேர்ந்துருச்சு. ஏன் இந்த 5 6 எல்லாம் பம்பிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒன்னா